புதிதாய் பூத்த இந்த அழகான வெள்ளி காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே ஆலயங்கள்லயும் சரி, நம்ம இல்லங்கள்லயும் சரி, நம்ம உள்ளங்கள்லயும் சரி, பக்தி மனம் கமழும் இல்லையா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் அதே மாதிரி தாங்க இருக்க போகுது. உங்களுக்காகவே அற்புதமான ஆன்மீக விளக்கங்கள், வழிபாட்டு முறைகள், ஜோதிட விளக்கங்கள்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. அது சரி, இதுலாத்தையும் யார் நம்ம கூட பகிர்ந்துக்க போறா? கரெக்ட், ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். புடியதன் உருவுமை குழமைக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரம். வணக்கம் சார். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பான ஒரு மாதம் இல்லையா? இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் குறித்து சொல்லுங்க சார். புரட்டாதி மாதம் வரக்கூடிய விசேஷங்கள். இந்த புரட்டாசி மாதத்துக்கு கன்னிகா மாதம் அப்படின்னு பேர். இந்த மாதத்துக்குண்டான அதிபதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா புதன். விசேஷங்கள் கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைகிறது. புதன் யாரு? வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லுவான். இந்த உலகத்தில் இயற்கையை நம்ம தெய்வமாக ரூபமாக வணங்குறது உண்டு. அதிலும் ரொம்ப விசேஷமானவர் ஜோதிர்மயேன ஜோதிர் சூர்யாக, சூரிய பகவான ஜோதிர் ரூபமாக வணங்குறது உண்டு. கார்த்தால வெளியில் வரோம், மேலே பார்த்த உடனே முதல்ல வணங்கக்கூடியது சூரிய பகவான். அந்த சூரியர் பகவான் கூடவே இருக்கக்கூடிய கிரகம், ரொம்ப நெருக்கமானதாக இருக்கக்கூடிய கிரகம் புதன். இந்த புதன் புத்திகாரகன்னு சொல்லுவா, வித்யாகாரகன்னு சொல்லுவா. இந்த புதன் தான் ஒரு மனிதனை வித்யத்துவம், அதாவது அறிவாகவும் ரொம்ப செயல்பாடாகவும் வழிநடத்தக்கூடியது அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய மாலைபக்ஷம், அமாவாசை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தெய்வ விரதங்கள், இது அத்துணையுமே விசேஷங்கள் கொண்டது, இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மைகளை கொண்டதாக அமைகிறது. கண்டிப்பா சார். புரட்டாசியின் சிறப்புகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதல் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து யாருமா பேசுறீங்க? ராணிமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பிக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? மகேஷ் பிரிட்டோ. டேட் ஆஃப் பர்த்? 1/10/86. பிறந்த நேரம்? மாலை 6 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கும்பராசி, மக நட்சத்திரம். என்னமா கேட்கணும் அவருக்காக? மேரேஜ் ஆகாம அவங்க கட்டிக்கிட்டே போகுது, பொண்ணு பார்த்துட்டே இருக்கும், கூடி வர மாட்டேங்குது. ஓகேம்மா, கவலையப்படாதீங்க. சரி, இப்ப இதற்கான தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். என் தம்பிக்கு இப்படி மேரேஜ் தள்ளிக்கிட்டே போகுது. சரிம்மா. அதனால பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம், அமையவே மாட்டேங்குது. அதான் என்ன? சரி, அதாவது பொண்ணு எப்போ அமையும்னு கேட்குறவா முதல்ல இப்போ பார்த்துருக்கான்னு அர்த்தம். பொண்ணு அமைஞ்சிருமா சார் அப்படின்னு சொல்கிறவா பார்த்துன்னு இருக்கான்னு அர்த்தம். பொண்ணு அமையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணின்னு இருக்கா, கொஞ்சம் கிடைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறவா ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணின்னு இருக்கா, பாவம் அவளுக்கு ஸ்ரத்தையாக அமையலை. பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா, நம்ம ஜோதிஷம் நிறையா இடத்துல பார்த்துருப்போம், இருந்தாலும் அதோட அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் இவருக்கு ராகு கேது அப்படிங்கிற தோஷம் இருக்குது. இந்த ராகு கேது தோஷம் கால சர்ப்ப தோஷத்தில் 90 வகை, 90% இருக்குது. அடுத்தது சூரிய பகவான் கிரகண தோஷம்னு பேர், இது 2வது தோஷம். இந்த 2 தோஷங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது ராமேஸ்வரத்தில் போய்
பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பண காரியங்கள் திலஹோமமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்க தான் பண்ணணும் அதை. அடுத்தது பார்த்துட்டேன்னா 13 வாரம் சிவலிங்கத்துக்கு ருத்ராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா, இதை பண்ணணும். 3வது திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதிக்கு ஒரு வியாழக்கிழமை போய் தரிசனம். 4வது குலதெய்வ வழிபாடு. இதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சீக்கிரமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து குணசேகரன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 9/11/1923. பிறந்த நேரம்? இரவு 11:50 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேசம் அஸ்வினிங்க. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு? இது தொழில், கூட்டு தொழில் பண்ணலாங்களா, தனியா பண்ணலாங்களா மேடம்? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோடது பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாங்க சார். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் வந்து கூட்டு தொழில் சேர்ந்து பண்ணலாமா இல்லை தனித்து இருந்து நான் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கு. கூட்டு தொழிலுக்கு ஜாதகம் ரொம்ப விசேஷமா இருக்கு. ரொம்ப நிறையா வேண்டாம், யாரோ ஒருத்தரோ அல்லது உங்க ரத்த பந்தத்தில் இருக்கிறவாளை எடுத்து பண்ணலாம் தாராளமா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை பிரார்த்தனை பண்றது நல்லது. இந்த அஷ்டம சனியப்போ ரொம்ப சிரமமா இருக்கு, எடுத்த காரியங்கள்லாம் தோல்வி ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. முந்தியெல்லாம் நினைச்ச உடனே நடந்துருச்சு, இப்ப நிறைய தோல்வி ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பைரவர் வழிபாடு ரொம்ப விசேஷம். அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறது அதி உன்னதமான பலன். முடிஞ்சா சுதர்சன ஜபம் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். புரட்டாசி மாதம் குறித்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட புதனை அற்புதமாக ஆதிக்கம் கொண்டது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப புரட்டாசி அப்படின்னாலே புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்தது இல்லையா? அப்ப வந்து எல்லாருமே வந்து வீட்டுல வந்து மாவிளக்கு விளக்கு போடுவாங்க. இதுல அதனை குறித்து சொல்லுங்க சார். அது எப்படி போடணும், எப்படி போட்டா சிறப்பானதாக இருக்கும், அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? அதாவது மாவிளக்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவா. இந்த மாவிளக்கெல்லாம் எப்போ வைப்பா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இப்போ ஊர்ல எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா கொடைன்னு சொல்லுவா. சில இடத்துல கேரளாவில் அதுக்கு பேர் வேலை அப்படின்னு சொல்லுவா. தமிழ்நாட்டில் அது பேர் திருவிழா அப்படின்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அது பேர் உற்சவம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்கள் அழைச்சாலும் விசேஷங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த தெய்வத்துக்கு உண்டான விசேஷ காரியங்களில் பூர்ணத்துவம், பூர்த்தி அடையிறது அப்படின்னா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே அப்படின்னு சொல்லுவாள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பூஜையில் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியில் தீபத்திலிருந்து ஆரம்பிக்கணும், பூர்த்தி பூர்ணாவதியில் முடியணும். அதில் ரொம்ப முக்கியமானது ஸ்ரத்தாம் தேவா எஜமானக வாயுகோப உபாஸ்தே ஸ்ரத்தாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஸ்ரத்தையாக எவ்வளோக்கு எவ்வளோ பூஜையை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ செல்வம் பெருகும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், சாநித்தியம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஸ்ரத்தா சூக்தம் அப்படிங்கிற சூக்தத்தில் 2 வரி கொடுக்கப்பட்டிருக்கு. அது முழுசாவே இறைவனை பற்றிய ஸ்ரத்தைகள். அதுலேயும் பார்த்துட்டேன்னா மாவிளக்குக்கு அவ்வளோ விசேஷங்கள். அதான் பூர்த்தி, பூர்த்தினா நிறைவு அப்படின்னு பேர். அந்த நிறைவை கொடுக்கக்கூடியது மாவிளக்கு. தீபங்களாக ஏற்றுவோம். அந்த தீபம் தன்னை கரைத்து கொண்டு இறைவனுக்கு தன்னை சமர்ப்பிக்கிறது. அது எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்ம உள்ளத்தையும் வெண்மையாக வச்சுக்கணும். அதே மாதிரி அதில் எப்படி ஜோதி எரியறதோ நம்ம உள்ளத்துலேயும் அந்த ஜோதியாகப்பட்டது எரியணும். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மாவு, அந்த வெள்ளையில் இருக்கக்கூடிய மாவில் நெய்யை ஊற்றி தீபத்தை எப்படி ஏற்றி அதுக்கு ஒரு தாத்பரியம் கொடுத்து அது மாதிரி நம்மளுடைய மனசை வைத்து கொள்ள வேண்டும். என் மனமாக, என் இருதய தீபமாக இந்த மாவிளக்கை நான் உனக்கு ஏற்றுறேன். இந்த மாவிளக்கு ஏற்றினா மட்டும் பத்தாது, ஏற்றி இது பூர்த்தியானதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணுறேன். நான் மட்டும் சாப்பிட்றது கிடையாது, என்ன மாதிரி இந்த பரந்த உள்ளம் எல்லாத்துக்கும் வரணும், இந்த பக்தி ஸ்ரத்தை எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லக்கூடிய தாத்பரியமாக இந்த மாவிளக்கு தீபம் அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இருக்குது. நினச்ச காரியத்தை அடைக்கிறதுக்கு, குழந்தை பேர் அடைகிறதுக்கு, நினச்ச காரியத்தை அடைக்க மாவிளக்கு ரொம்ப விசேஷமானது. ரொம்பவே அற்புதமா சொன்னீங்க சார். இது வரைக்கும் ஏத்தாதவங்க கூட நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா ஆஹா இவ்வளவு சிறப்புகள் இருக்கா, கண்டிப்பா நாம இப்ப வரக்கூடிய இந்த புரட்டாசி சனிக்கிழமையில இருந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கிருஷ்ணகிரில பேசுறேங்கம்மா. உங்க பெயர்மா? உங்க பெயர் சொல்லுங்க. என் பையன் பேர் ஜெய் விஜயேஸ்வரன். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 11/9/1988. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட்டு 1:05 ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் அவருக்காக? அவங்க படிச்சு எண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வேலையே இந்த வர ரொம்ப செட்டே ஆகலைங்க. அது என்னன்னே தெரியல. அம்மா கவலையே படாதீங்க சார், இதற்கான அற்புதமான தீர்வு இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா.
வணக்கம் சார். நன்றி. உங்க பேசுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகப்பெருமான் அனுகிரகத்துல இந்த நிகழ்ச்சியில உட்காந்து உலகம் ஃபுல்லா எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு பிராயசித்தத்தை சொல்றதுக்கே பெரிய புண்ணியம் வேணும். அது எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு அல்லது வெளியில போய் வேலை செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, ஐயோ வெளியில விடமாட்டேனேன்னு நினைக்காதீங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 90 நாள் சர்பசாந்தின்னு சொல்லுவா. பெரிய அளவுக்கு பயப்படலாம் வேண்டாமா. சர்பசாந்தி பண்றது ரொம்ப விசேஷம். வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல நாகர், பிள்ளையார் பக்கத்துல 2 நாகர் இருந்தால் அந்த நாகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் அம்பாள் கோயில் இருந்ததுன்னா அந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்ரத்தையா போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நினைச்ச காரியம் உங்களுக்கு சீக்கிரமா கை கூட்டுறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அழைப்பிற்கு நன்றி. புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் குறித்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு மாவிளக்கு எப்படி போடுறது, அதனுடைய சிறப்புகள் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கறத ஐயா நமக்காக சொன்னாரு. அடுத்ததாக முக்கியமான விஷயம் புரட்டாசி அமாவாசை. இதனை குறித்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம நிறைய விளக்கங்கள் தெரிந்துக்க போறோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அற்புதமான ஆன்மீக விளக்கங்கள், வழிபாட்டு முறைகள், குறிப்பாக புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், சிம்பிளா ஒரு விஷயம் சார். இப்ப எல்லாருக்குமே தனக்குன்னு சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கணும் இல்லையா? இந்த வீடு வேணும் அப்படின்னாக்க நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. இந்த பணம் வேணும் அப்படின்னாக்க நல்ல வேலை தேவை. வேலை வேணும் அப்படின்னாக்க படிப்பு தேவை. படிப்பு வேணும் அப்படின்னாக்க சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? உடல் ஆரோக்கியமாக இருந்தா நம்ம படிச்சு பின்னாடி சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஒரு இன்டர்லிங்க் தான் இல்லையா? இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னாக்க எல்லாரும் வழிபட வேண்டிய தெய்வம் எது? குறிப்பாக சிறப்புகள் செய்ய வேண்டிய கிரகங்கள் எது சார்? ரொம்ப ஈஸியாக கேட்டல். அதாவது பேசணும், 24 மணி நேரம் பேசணும், கூடவே இருந்து பேசணுங்கிற மாதிரி. அதாவது இந்த ஜென்மா கர்மாவை எடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் பாபத்துக்காக நிவர்த்தி பண்ணுறது, அந்த பாபங்கள் கொண்ட கிரகங்களை பூர்த்தி பண்ணி இந்த ஜென்மாவில் கரெக்டான சிரமமான இதை பண்ணணுங்கிறது தான் இது உண்டான சாநித்தியம். ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லப்போனால், எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கணும். அதே சமயத்தில் எனக்கு பொருள் இல்லை, பொருள் வேணும். இது இல்லை, இது வேணும். இதுக்கு எந்த வழிபாடு பண்ணால் எனக்கு சரியாகும்? இதுதான் பிரதானம். இதில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக அஸ்ட்ராலஜி தியரி நான் சொல்கிறேன். ஆனால் நிறைய அஸ்ட்ராலஜர் கோச்சிக்கக்கூடாது. என்னென்னா ரொம்ப ஈஸியாக சொன்னால் இதாயிரும். அப்பா, வைராக்கியம், கௌரவம், பதவி முன்னேற்றம், பதவி பிரமாணம், இதெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா சூரியனுக்கு பூஜை பண்ணால் சரியாயிடும். வெளிநாடு, பிரயாணம், கடை சம்பந்தமாக, சேல்ஸ் சம்பந்தமாக, மார்க்கெட்டிங் சம்பந்தமாக அம்மாவுக்கு பிரச்சனை, சந்திரனுக்கு சரி பண்ணால் சரியாயிடும். உடல் ஆரோக்கிய குறைபாடு, உடலில் சக்தி குறைபாடு, வளர்ச்சியில் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு, உடலில் ஏதோ ஒரு க்ஷீணம் இருந்துகிட்டே இருக்குது, பூமியில் பிரச்சனை, ரியல் எஸ்டேட் எனக்கு சரியாக ஓடலை, விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சரியான ஒரு பலன்கள் கிடைக்கல, அதே மாதிரி நினச்ச காரியம் தடங்களாகவே இருந்துட்டுருக்கு, எனக்கு ஒரு மாதிரி மனக்கழக்கமாகவே இருந்துட்டுருக்கு, செவ்வாய்க்கு பூஜை பண்ணால் சரியாயிடும். அடுத்தது படிக்கவே இல்லை குழந்தை, நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான், திடீர்னு மக்காயிட்டான், பின்னாடி படிக்கிறான், ஞாபகம் மருதியாக இருந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்துட்டுருக்கு, எதையாவது சிந்திச்சுட்டே இருந்துட்டுருக்கா. இவாளுக்கு நல்லா தான் சார் இருந்தார், அப்படியே இப்போ பார்த்துட்டா மந்தமாக இருந்துட்டுருக்கு, ரொம்ப சிரித்து பேசின்னு இருக்கான், ஒரு ஸ்ரத்தையே அவனுக்கு வரதில்லை, இன்னும் அந்த வயசுக்கு ஏற்ற அந்த பக்குவம் வரல. புதனுக்கு பிராயஸ்தம் பண்ணால் சரியாக போயிடும். அதே சமயத்தில் எனக்கு குடும்பத்தில் குழந்தைகள் இல்லை சார், குழந்தைகள் ஒற்றுமையாக, குழந்தைகள் இல்லாமல் இருந்துட்டுருக்கு, குடும்பத்தில் பலம் ஜாஸ்தியாக வேணும், ஒரு வேலை கிடைக்கல, எனக்கு மேனேஜரிங் பவர் இருக்குது, ஆனால் சூப்பர்வைசிங் போஸ்ட் தான் கொடுத்துருக்கா, எனக்கு அவ்வளோ திருப்திகரமாக இருக்கல, சரியான காலகட்டத்தில் சரியாக அதை கிடைக்கல, பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், குருவுக்கு பூஜை பண்ணால் அது சரியாயிடும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, நல்லா ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கணும், வந்தால் சிரித்து ஒரு 4 வார்த்தையாவது பேசணும், ஆனால் மூஞ்சி திருப்பி உட்காந்துட்டுருக்கா, ரொம்ப சங்கடமாக இருந்துட்டுருக்கு, சொந்த பந்தங்கள்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருந்துட்டுருக்கு, பணம் வீட்டில் வருது ஆனால் தங்கிறது கிடையாது, நினச்ச காரியம் கை கூடுறது கிடையாது, செல்வந்தராக நானும் ஆகணும் ஆசைப்பட்றேன், சுக்கிரனுக்கு பூஜை பண்ணால் சரியாயிடும், கல்யாணம் ஆகணும் ஆசைப்பட்றேன், சுக்கிரனுக்கு பூஜை பண்ணால் சரியாயிடும்.
அதே மாதிரி இன்னும் 3 கிரகங்கள் இருக்கு. கண்டிப்பா சார், பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான ரூபத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கவலையே படாதீங்க, அதற்கான தீர்வு இதுதான் அப்படின்னு ரொம்ப எளிமையான முறையில சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து யார் பேசுறீங்க? வேலூர்ல இருந்து பேசணும். யாருக்காகமா கேட்க போறீங்க? மகனுக்காக மேடம். அவங்க பெயர்? ஹரிபிரசாந்த். டேட் ஆஃப் பர்த்? 16/2/95. பிறந்த நேரம்? நேரம் மாலை 4:30. ராசி? ஓகேமா, என்ன கேட்கணும் அவருக்காக? தனியார் பி முடிச்சு தனியார் இது ஜாப் தனியார் கிடைக்குமா இல்ல அவனுடைய ஜாப்புக்கு ட்ரை பண்ணி. ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு தனியாரா இல்ல அரசாங்கமா? தனியார். இந்த தனியார்ல வேலை பண்றது ரொம்ப விசேஷமா இருந்துருக்கு. இவருக்கு பண்ணக்கூடிய வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமை ஐயப்ப சுவாமி, நரசிம்மமூர்த்தி 2 சுவாமி பிரார்த்தனை பண்றது விசேஷமான பலன்கள் இருக்கும். கிரகங்கள் ரொம்ப நன்னா இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன், கோவப்படுவார். சொந்த தொழிலெலாம் ஆரம்பிக்கணும்னா இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஜாதகம் ரொம்ப நன்னா இருக்கு, நினைச்ச காரியம் கைகூடும். என்னுடைய பிரார்த்தனையும் சேர்ந்திருக்கும். ஓம் நம சிவாய. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க சார்? மேடம் வணக்கம் மேடம். சிவராமன், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேடம். சிவராமன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 29/6/1978. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வியாழக்கிழமை மாலை 6:20. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், 3ஆம் பாகம், தனுசு லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார், பிசினஸும் கொஞ்சம் இதுவா இருக்கு, டல்லா இருக்கு. மேரேஜ் இன்னும் செட் ஆகல, அது விஷயமா 2 தான் கேட்கணும். ஓகே சார், கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வு இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு? அஸ்வதி நட்சத்திரம் மேஷ ராசியில பிறந்திருக்கேன். ஆமா சார். ஜாதக ரீதியா ராகு கேதுவோடைய யோகமா இருக்கு, ஆனா இப்போதைக்கு அது தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. அது ஏன் இப்போதைக்கு படுத்தி இருக்கு, ஏன் இப்போதைக்கு மகேஷையத்தை கூப்பிட்டு இதை பேசணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை ராகு கேதுக்குள்ள எல்லாமே அடக்கமாக இருக்கக்கூடிய கிரகநிலையா இருக்குங்காட்டி தான் இப்போ அது பெரிய படுத்ததை தான் தெரியுது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்றேன். ஏன் ஜாதகம் பார்க்க வர்றதுனா கூட மேஷராசிக்காரா வரவே வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த அஷ்டம பூர்த்தி ஆகிற வரைக்கும் பிராயஸ்தம் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லுவா. என்ன பிராயஸ்தம் பண்ணினா நல்லா இருக்கும், குறைவான பிராயஸ்தம் எது பண்ணால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை பண்ணுறது அதி உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு தானம், கொடை தானம், அதே மாதிரி செருப்பு தானம், அதே மாதிரி வஸ்திர தானம், இந்த மாதிரி தானங்களை பண்ணுறது விசேஷமான பலன்கள். முடியாதவாளுக்கு பண்ணுறது இன்னும் பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த நேர்களுக்கு முன்பு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான அற்புதமான தீர்வு இருக்கு, எங்க பூட்டு இருக்கோ அங்க சாவி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க சார். கிரக வழிபாட்டு முறையில இன்னும் 3 கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதனை குறித்து சொல்லுங்க. ஸோ 3 கிரகங்கள் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கலியுகத்தை பத்தி பகவான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரு இதை சொல்லியிருக்கார். 4 பேர் சேர்ந்து பகவான் கிருஷ்ணன்ட்ட கேட்குறாலாம், இந்த மாதிரி கலியுகத்தில் இவ்வளோ சிரமங்கள் இருக்கு, நான் சொன்னேன் இப்போ சிரமங்கள்லாம் நடக்காதெல்லாம் சிரமங்கள் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, சகாதேவ மகாதேவா என்ன பண்ணுறா, நீ எதுக்கு அதை கேட்குற, நான் வேணா உன்னை பூலோகத்துக்கு அமுச்சு விட்றேன், நீ வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாலாம். அந்த இடத்துல பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கார் பகவான் கிருஷ்ணர், ஒரு 4 அம்பு, அந்த அம்பு எடுத்து பூமியில் பாய்ச்சிருக்கார். பூமியில் பாய்க்கும்போது பார்த்துட்டு ஒரு இடத்துல தண்ணி வருது, ஒரு இடத்துல தண்ணி வரல. அவர் கிருஷ்ணர்கிட்ட சொன்னாராம், பா நீ அனுப்பிச்ச அம்பு பார்த்தீங்கன்னா 4 இடத்துல விழுந்தது, 4 இடமும் ஒரே இடம் தான், ஆனால் ஒரு இடத்துல தண்ணி வருது, ஒரு இடத்துல தண்ணி வரல. ஓ அப்படியான்னு சரின்னு இன்னொருத்தர் போயிருக்கு. இன்னொருத்தர் போகும்போது பார்த்தா பசுமாடு அந்த தன் கண்ணுக்குட்டியை நக்கி தடவி கொடுக்கும். அந்த தடவி என்ன புண்ணா எடுத்தான். இப்போ மக்கள்லாம் சேர்ந்து அந்த பசுமாட்டை அந்த குழந்தைய தள்ளி வைக்கிறாளாம். உடனே சொன்னாராம், பாரு கொடுமை, ஒரு தாய் இது பண்ணி குழந்தைக்கு புண்ணா எடுத்து, இது என்னடா இப்படி நடக்குதுன்னாராம். இன்னொரு அர்ஜுனருக்கு போய் பார்த்துருக்காரு. அர்ஜுனர் போகும்போது பார்த்தோம்னா ஒரு குயில் ரொம்ப அழகாக கத்தின்னு, அப்பா நம்மளுக்கு தான் நல்லதாக கேட்கறது, குயில் கத்திட்டு இருக்கு. நேராக போய் பார்க்கும்போது குயில் ஒரு குரங்கு குத்தி கத்தின்னு இருக்கான். அப்போ அவர் சொல்கிறாராம், குரல் நன்னா இருக்குன்னு கேட்டால் பார்த்தா குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, கத்திட்டு இருக்குன்னு சொன்னாராம். 5வது போகும்போது பார்த்தோம்னா ஒரு பெரிய பாறை உருண்டு ஒரு பெரிய பாறை உருண்டு வந்தால் ஒரு மரத்தையே சாய்ச்சிரும், உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு செடி அப்படி தடுத்து நிறுத்திடுத்தான். ஏதாவது பெரிய பார்வை இருக்கு, ஆச்சரியமா, ஏன்ப்பா பெரிய பார்வை ஆச்சரியமா இருக்கணும். அப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் சொன்னாரான், என்ன இப்படியெல்லாம் நடக்குதுன்னாரான். சொல்கிறேன்னு சிரிச்சாரா, நீ எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்ப, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன், நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னா பகவான் கிருஷ்ணன் சொன்னாராம்,
இந்த உலகத்தில் வந்து ஒரே இடத்துல தான் எல்லாரும் பிறந்திருக்கான். ஆனால் பார்த்தா பணக்காரன் ஏழை அப்படிங்கிறது இருக்கான். இதுதான் களியில் நடக்கும். ஒருத்தனுக்கு நன்னா இருப்பான், ஒருத்தன் சிரமப்பட்டு இருப்பான். இதுதான் களி. அதனால தான் ஒரு இடத்துல தண்ணி வருது, ஒரு இடத்துல தண்ணி வரல. அந்த பசுமாடு வந்து குழந்தைய இது பண்ணிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னா, பெரியவங்களே குழந்தைக்கு செல்லத்தை கொடுத்து 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 கடைசியில் புண்ணா போயிடும் அவங்களோட லைஃபு. நிறைய இன்னைக்கு ஒருத்தங்க இப்போ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கான்னு செல்ஃபோன் எடுத்து இந்த விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்த விஷயம் இன்னைக்கு செல்ஃபோன் வரைக்கும் போய் அது வந்து பிரச்சனையில் கொடுத்துட்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு அது சொன்னாராம். 3வது குயில் கத்தின்னு இருக்கு. பார்க்குறதெல்லாம் விசேஷம், சம்பாதிக்கணும் 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 ஓடி கடைசியில் பார்த்துட்டேன்னா அது எதிர்பார்த்த பலனை கொடுக்கல அப்படின்னா கடைசியில் அந்த பாறை உருண்டு இருக்கிறதுக்கூடிய விஷயம் சொல்லுனாராம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சின்ன செடியான நான் ஒரு நிமிஷத்தில் தடுத்து நிறுத்துவேன். யார் என்ன கொண்டு வராளா வா. அந்த மாதிரி இப்போ வரைக்கும் வெள்ளி சொல்லியிருக்கேன். ரொம்ப சிரமப்படுறவா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவா சனீஸ்வரரை வழிபடும் போது அந்த சிரமங்கள் குறையும். திருஷ்டி இருக்கிறவா, உடல் சம்பந்தமாக ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவா, உடல் உபாதைகள் தீர்றதுக்கு ராகு, ஞானம் பெறறதுக்கு, தெய்வ பக்தி பெறறதுக்கு கேது. இதை வழிபட்டா எல்லாம் சரியா. சிறப்பா சொன்னீங்க சார். புரட்டாசி மாதம் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப நான் கூட சொன்னேன் புரட்டாசி அமாவாசை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனை குறித்து எங்க நேயர்களுக்காக சொல்லுங்களேன். புரட்டாசி அமாவாசை, இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மாலாபக்ஷம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. ஃபஸ்ட்டு தேவதா பூஜைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தெய்வங்களுக்கு வழிபடுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரியவங்க பெற்றவங்க அப்புறம் தான் மற்றவங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல பெரியவங்களை பார்த்துக்கக்கூடிய விசேஷங்களான வழிபாடை முதல்ல பண்ணணும். எத்தனையோ செல்வங்கள் சேர்த்துருந்தாலும் யாருக்காக அப்படின்னு சொல்லும்போது அது திருப்தி பெறாது. அது அவங்கள திருப்திப்படுத்தினா தான் நம்ம கோத்திரம் விருத்தி ஆகணும்னா அவள் தான் அனுகிரகம் பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கேன். ஏதோ ஜோதிஷம் சொல்லணும் நிகழ்ச்சிக்கு பேசணும்னு கிடையாது. ஜாதக ரீதியாக இன்றைக்கி நிறைய ஜாதகத்தில் 90% ஜாதகத்தில் இந்த ப்ராப்ளம் தான் வந்துடுறதுக்கு. நான் வெளிநாடு போயிட்டேன் சாமி, அங்கே என் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு சாமி, அங்கே பண்ண முடியல. அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும்னா அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய காரியங்களை பண்ணி அதுக்கப்புறம் தேவதா பூஜை பண்ணும்பொழுது அவளுக்கு எந்த குறைபாடும் வராது. பெரியவங்க 4 விஷயத்த சொல்லியிருக்கா. 1 கிரக பூஜை, வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை, கிராம தேவதா பூஜை, கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவதா பூஜை, பித்ரு காரியங்கள், பித்ரு பூஜை, குலதெய்வம். இந்த 4 விஷயங்களை பண்ணாலே பல விஷயங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். சிறப்பான சொன்னீங்க சார். வேற என்ன சார் இருக்கு புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது? புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது. பெருமாளுக்கு ரொம்ப அதி உன்னதமானது. அது இப்போ நடக்கக்கூடிய இந்த மகாலய பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வாழக்கூடிய திதி என்ன திதின்னு தெரிஞ்சுட்டு அந்த திதி அன்னைக்கு எப்படி தவச காரியங்கள் பண்ணுறோமோ அதேமாதிரி பண்ணுறது. அதேமாதிரி காருண்ய தர்ப்பணம்னு சொல்லுவாள். இந்த காருண்ய தர்ப்பணம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பேர் உண்டு. இந்த திதியில் ஒவ்வொரு திதியும் ரொம்ப பேசக்கூடிய திதின்னு சொல்லுவாள். யத்பூர்வேன யஜசந்தக, பூர்வோக்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய இந்த பட்சம், இந்த 15 நாளுங்கிறது ஒரு பெரிய வரம் நம்மளுக்கு. அந்த வரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்கறது அதோ ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாள். கண்டிப்பா சார். இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான முறையில் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் குறித்து சொன்னீங்க. மாவிளக்கு போடுவதில் இருந்து பெருமாளுக்கு உகந்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல இருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும். அது மட்டுமா, அலை இல்லாத கடலே கிடையாது. அதே மாதிரி தான் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அதற்குரிய தீர்வு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு எல்லாருடைய கவலைகளை தீர்க்கும் வகையில ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதற்குரிய கிரக வழிபாட்டு முறையும் சிறப்பான முறையில் சொன்னீங்க சார். இதை கேட்ட எல்லாருக்கும் நம்பிக்கையும் கூடவே தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக பிறந்திருக்கும். மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்களும் தொடர்பு கொண்டவா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பசி பட்னி இல்லாத இறைவனுடைய பரிபூரண அனுக்கிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கே ஏற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. நன்றி. இவ்வளவு நேரம் நாம அற்புதமான வழிபாட்டு முறைகள் குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்.
கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், ஒவ்வொரு நாளுமே வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது வரைக்கும் கோவிலுக்கு போகாதவங்க, அது வரைக்கும் சாமி கும்பிடாதவங்க கூட கண்டிப்பா இறைவனை பார்த்து இப்படி கண்ணத்திலேயாவது போட்டு போவாங்க இல்லையா? சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன, பூஜை முறைகள் என்ன, எது சிறப்பானது? பொதுவாகவே சுக போகங்களையும் சுகமான வாழ்க்கைகளையும் உற்சாகமான மனநிலைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கிர பகவானுக்கே உண்டான இயல்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாட்களில், அதாவது வெள்ளி சுக்கிரன் சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்து நாம் ஒரு சில பூஜை முறைகளை பிரார்த்தனை வச்சுக்கிறது, அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறது, வாரம் முழுவதும் சுவாமியை நம்ம நினைக்காமல் இருந்தாலோ அல்லது நேரம் இல்லாமல் இருந்தாலோ அந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயாவது பிரம்ம முகூர்த்தம் அல்லது சுக்கிர ஓரை என்று சொல்லக்கூடிய காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாராக சுவாமி படத்தை அல்லது பூஜை ரூம்பை சுத்தப்படுத்தி சுவாமி படத்திற்கு உங்களுடைய கையால் மஞ்சள் குங்குமம் இட்டு ஏதாவது ஒரு பிரார்த்தனை, அதாவது புஷ்பம், ஊதுபத்தி, கற்பூரம், இந்த நெய் விளக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை ஏற்றி வைத்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல் அல்லது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இஷ்டப்படாமல் இருந்தால் கூட உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது எல்லோருக்குமே. ஏழை வாழை என்று வித்தியாசம் பார்க்காமல் விறுவிறுப்பான வித்தியாசம் இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அச்சாரத்தை வித்திடும் வெள்ளியாக இந்த வெள்ளி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா சொன்னீங்க சார். இந்த சுக்கிர திசை அடிக்குமா, எப்போ அடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதற்குரிய வழிபாட்டு முறை சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் தியாகராஜன் ஃப்ரம் சென்னை. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/1/1981. பிறந்த நேரம்? 3:10. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாகம், மகர ராசி, கும்பலகம், ரிஷபலகம். சரிங்க சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இப்போதைக்கு எப்படி இருக்கு கேட்கலாம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. அதாவது மகர ராசி சொல்லியிருக்கீங்க, லக்னம் கும்ப லக்னம் சொல்லியிருக்கீங்க, லக்னாதிபதி சுக்கிரனாகவும் ராசி அதான் லக்னம் ரிஷபம் சொல்லியிருக்கீங்க, ராசி மகரம் சொல்லியிருக்கீங்க. லக்னாதிபதி சுக்கிர பகவானாகவும் ராசி அதிபதி சனி பகவானாகவும் வர்றது சிறப்பு. பொதுவாகவே நீங்கள் தற்சமயம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. கடந்த 2 வருஷமாகவே உங்களுடைய ராசிக்கு மகரத்திற்கு நிகரமல்லின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு எடுத்த காரியங்களில் இயல்பான வெற்றிகளையும் யதார்த்தமான வாழ்க்கையில் ஒரு மன சுமைகள் இல்லாத சுகமான வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் மகர ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருந்ததுனால, அதாவது உப ஜய வெற்றி ஸ்தானங்கள் இருந்ததுனால நன்மைகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பயப்பட வேண்டியதில்லைங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சிறு சிறு தயக்கம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த தயக்கம் இல்லாத ஒரு வழிபாடு அல்லது தயக்கம் இல்லாத ஒரு முயற்சி வச்சுக்கோங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த விஷயங்களில் வெற்றிகளையும் விறுவிறுப்பான வாழ்க்கை முறைகளையும் அமைக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டியதில்லைங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கிருத்திகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் 23/11/1996 மேம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் இரவு 7:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகே, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? வேலைக்காக தான் மேம் கேட்கணும். நிறைய இடத்துல வேலைக்கு போய் எதுவுமே இன்னும் செட் ஆக மாட்டேங்குது. ஓகேம்மா, கவலைப்படாதீங்க சார், இதற்கான தீர்வு இப்ப சொல்லுவாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். பரணியில் பிறந்தால் தரணியால் வாங்கன்னு சொல்லுவாங்க. அதற்குண்டான மேன்மைகளும் சுறுசுறுப்பும் எந்த ஒரு நேரத்தையும் உங்களுக்கு சொந்த விஷயத்துக்கு
தகுதியான வகையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியமான பக்குவமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சின்ன வயசுலேயே வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் புலம்ப வேண்டாங்க. கண்டிப்பாக பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அம்சமும் அமைப்பான யோகமும் உங்கள் ஜாதகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். தற்சமயம் வேலை அப்படிங்கிறது உள்ளூரை விட வெளியூரில் வேலை தேடக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிங்க. உங்களுக்கு வெளிநாட்டு யோகமும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வெளி மாநிலம், வெளியூர் அப்படிங்கிறத விட வெளி மாநில வகையில் வேலை தேடக்கூடிய ஒரு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக வேலை கிடைக்கும். வரக்கூடிய டிசம்பருக்குள்ளே உங்களுடைய உத்வேகமான முயற்சிக்கு தகுந்த உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கப்புறம் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ளே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வெகுமதியான ஒரு சகாயமான வாய்ப்பு உங்களை சந்தோஷப்படுத்தும். பயப்பட வேண்டாங்க. வழிபாடு அப்படிங்கிற வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை நேரங்களில் முருகப்பெருமானுடைய பாதம் பார்த்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் சீக்கிரமே கிடைக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? 7.5 சனியா இருக்கணும், இல்ல அஷ்டம சனியா இருக்கணும், இல்ல இதுல பல வகைகள் இருக்கு. எதுவா இருந்தாலுமே மக்கள் மனசுல நிச்சயமாவே ஒரு பயம் இருக்கும். எல்லாரும் விழுந்து விழுந்து கோவிலுக்கு போவாங்க. நிச்சயமா சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு சனி பகவானுக்கு எள்ளு விளக்கெல்லாம் ஏத்துவாங்க இல்லையா? இவ்வளவு பயம் தேவையா? பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்துல ஏன் எல்லோருக்குமே இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா, இருக்கிற 9 நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா நீதிவானாக விளங்கக்கூடியது சனி பகவான். இப்போ மற்ற 9 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மற்ற 8 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனனமாகும்போது எந்த மாதிரியான யோக அமைப்பு உண்டான விதி வாங்கி வந்திருக்குதோ அந்த விதியை அப்படியே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் மற்ற கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஜனனமானதுக்கப்புறம் வளர்ந்து பெரியானதுக்கப்புறம் உங்களுடைய நடைமுறைகளில் உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்ப சரியான வகையில் தண்டனைகளையும் அனுபவங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நீதிவானாக இருந்துக்கிட்டு இருக்கார். அதாவது நம்ம வாழ்வதற்கு முன்னாடி, அதாவது ஜனனமாகும் போது என்ன யோகம் வந்ததோ அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் மற்ற கிரகங்கள் கொடுத்துருது. ஆனால் வாழ்நாளில் நீங்கள் வாழும் பொழுது செய்யக்கூடிய செயல்முறைகளுக்கு ஏற்ப தண்டனைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய, அதாவது குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷால கோபுர அளவுக்கு உயர்த்தக்கூடிய தகுதி சனி பகவானுக்கே உண்டான ஒரு நியதி. அதுவே கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷால குப்பையில் கொண்டாந்து தள்ளுவதற்கும் இந்த சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய தகுதி மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நவகிரகங்களுடைய சாஸ்திரத்தில் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் 30 வருஷமாக வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷங்களாக வீழ்ந்தவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லியிருக்குது. எந்த மனுஷாலாக இருந்தாலும் நீங்கள் எப்படி நல்லவராக இருந்தாலும் எவ்வளவுதான் பண அதிகாரம் அல்லது தனிப்பட்ட முறை அதிகாரத்தை வச்சுட்டு தீய வழியில் நீங்கள் சில காலங்களில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலும் சனி பகவான் வரக்கூடிய காலங்களில், அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 30 வருடங்களுக்கு ஒரு முறை 7.5 சனியாகவோ அஷ்டம சனியாகவோ கண்டக சனியாகவோ வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய காலங்களில் நிச்சயமாக மற்ற யாராலும் தண்டிக்கப்பட முடியாத உங்களை, அதாவது சட்டத்தை கூட சில நேரங்களில் ஏமாத்திடலாங்க, தர்மத்தை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற தாத்பரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய மிகப்பெரிய தகுதி சனி பகவானுக்கு உண்டான மிகுதியான நியதி. சிறப்பா சொன்னீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக இந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்கள்ல எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் செய்யணும், இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த பகுதியில் நீங்க எங்களுக்காகவே அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்றீங்க சார். இன்றைய ஆன்மீக தகவல் கேட்க நாங்க ரெடி. பொதுவாகவே எள்ளி நகையாடும் உறவுகளுக்கு மத்தியில் துள்ளி விளையாடக்கூடிய ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதம் தரக்கூடிய விஷயம் ஆன்மீகம். இந்த மாதிரியான ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான தகவல்கள், அதாவது லட்சக்கணக்கான தகவல்கள் நம்ம கொடுத்துட்ருக்க முடியும். இதில் உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இப்போ நிகழ்ச்சியில் கேட்டீங்க இல்லையா, அதாவது சனி பகவான் அப்படின்னா பயப்படுறாங்க அப்படின்ட்டு, அதே மாதிரியான ராகு பகவானை பற்றிய ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதுவும் திருமண காலத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமணத்தை விட
அதாவது தன்னுடைய மகள் திருமணத்துக்காக அதிகமான கவலைகளும் அதிகமான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த ராகுபவான் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே, அதாவது உலகத்தில் ஆங்காங்கே ஆன்மீக சன்னதிகள் நிறைய இருந்துகிட்டு இருந்தால் கூட அகில உலகத்திலேயே, அதாவது ராகு காலத்தில் மட்டும் நடை திறந்து பூஜிக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய சன்னதி இந்த திருநாகேஸ்வரம் என்ற அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இந்த திருநாகேஸ்வரம் ராகு பகவான் சன்னதிக்கு. அப்போ இந்த ராகு காலத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து 4:30 to 6, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைனா காலையில் 7 to 9, வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையில் 10 to 12, இந்த மாதிரி ராகு காலத்தில் மட்டும் நடை திறக்கப்பட்டு பூஜை செய்யப்படுகிற இந்த ராகு பகவான் கோயிலில் வந்து எவர் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் யோக அம்சத்தில் இருந்துட்டு இருக்காரோ அந்த ஜாதகர் நிச்சயமாக திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டார் அப்படின்னா திருப்பு முனை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது அனுபவம் மட்டும் இல்லை, ஆன்மீக உண்மை. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், வேலூர்ல இருந்து ஜெகன் பேசுறேன். ஜெகன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இல்ல எனக்காக. உங்க டேட் ஆஃப் பர்த்? 19/10/88. பிறந்த நேரம்? இரவு 11. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மகரம், உத்திராடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல எனக்கு ஜாப்ல எதனா சேஞ்சஸ் நடக்குமா? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். உத்திராட நட்சத்திரம், அதாவது உத்திராடத்தில் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னா தன்னுடைய 30 வயசுக்கு மேலே முயற்சிகளுக்கு மேன்மையான வெற்றிகளும் அதாவது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அற்புதம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள், அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே, அதாவது 2017 மார்ச் மாதத்துக்கு மேலே மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தேய்பிறை இல்லாத வளர்பிறையான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மாலை நேரங்களில், காலை நேரத்தில் பெருமாள் வழிபாடும் மாலை நேரத்தில் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முயற்சிக்கு மேலான முன்னேற்றங்கள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம சனி பகவான் குறித்து பேசும்போது குப்பையில் இருப்பவரை கோபுரத்திற்கும் கோபுரத்தில் இருப்பவரை குப்பையிலும் புரட்டி போடக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவருக்கு உரிய வழிபாட்டு முறை என்ன? பொதுவாகவே சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து, சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லது நம்ம வந்து அதிலிருந்து வந்து ஓரளவு காப்பாற்றப்படுவதற்காக பல்வேறு விதமான பிரார்த்தனை முறைகளை வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. அதாவது நல் உள்ளத்தோடு எல் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிற ஒரு இயல்பான பிரார்த்தனைகளிலிருந்து பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்னதான் எல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணினாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் வாரத்தில் ஒரு நாள் எல் விளக்கு ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறத விட வாரம் முழுவதும் நீங்கள் நல் உள்ளத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். வாரம் முழுவதும் யாரோ ஒருவரை திட்டுறது அல்லது யாரோ ஒருவருடைய பல்லில் விழுகிறது, பல பேர்த்துடைய சங்கடங்களுக்கு நம்ம ஆளாகிறது, இந்த மாதிரி பல சங்கடங்களுக்கு ஆளான நம்ம வந்து ஒரே நாளில் பிரார்த்தனை பண்ணுறது, ஒரே நாளில் வேண்டுதல் பண்ணுறது, விழுந்து விழுந்து அழுது புரண்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நியதியை வந்து நீதிப்படுத்தக்கூடிய அம்சம்தான் சனி பகவான். அதனால் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல நேரம் இருந்தாலும், எவ்வளவுதான் பண வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு சில வந்து கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணுறீங்களே இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு இந்த கலிகாலத்தில் மற்ற மனுஷாளுக்கு தொந்தரவு பண்ணாமல் வாழ்ந்தாலே சனி பகவான் நிச்சயமான சந்தோஷத்தை அம்சமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஆயுள் முழுவதும் அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து மகிழ்வோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் செல்வம். செல்வம் சார் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, அவர் பெயர்? என் பையன் பேர் யுவராஜா. டேட் ஆஃப் பர்த்? 13/2/2015. பிறந்த நேரம்? இரவு 11:27. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? தெரியல மேடம். பரவாயில்ல, என்ன சார் கேட்கணும் அவருக்காக? அவர் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்கணும் சார். இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். யுவராஜ் கொடுத்துருக்கீங்க பேர் வந்து?
ஆமாம் சார். இந்த காலத்திற்கு அருமையான பேருங்க. அதாவது யுவன் அப்படின்னு வர்றதோ அல்லது சங்கர்னு வர்றது, ராஜான்னு வர்றது, இதுவெல்லாம் இரண்டும் கலந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பையனுடைய 6 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு, பிதாவுக்கு வந்து சொந்த ஊரில் இருந்து அடுத்த ஊரில் வந்து இடம் வாங்கக்கூடிய, அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இந்த பையனுடைய 11 வயசு ஆகும் பொழுது அருமையான வீடு, அதாவது ஆடம்பரமான வீட்டில் குடியிருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. கல்வியில் மட்டும் சிறு தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பையனுடைய முழு ஜாதகத்தையும் கணிச்சு எடுத்துக்கிட்டு தசமி வரக்கூடிய நாட்களில் அதற்கு தகுந்த மாதிரியான விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கல்வி தடை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். பல பேருடைய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், பணம். இந்த பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை சொல்லுங்க சார். அதாவது மன கஷ்டங்களை கூட ஓரளவு தாங்கிக்கலாம். பண கஷ்டம் வந்தது அப்படின்னா இந்த காலத்தில் யாராக இருந்தாலும் ஓரளவு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான இயல்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான பண வரவுகளை வந்து பண தேவைகளை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறது அல்லது பண வரவு வர வச்சுக்கிறதுக்காக எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்து யதார்த்தத்தை மீறிய கருத்துக்களும் யதார்த்தத்தை மீறிய நடைமுறைகளும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே உங்களுடைய பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா மண் பானையில், மண் பானை அல்லது மண் உண்டியில் வந்து காசுகள், அதாவது இந்த 1 ரூபா காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸு, 10 ரூபா காயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி காயின்ஸுகளை வந்து மண் சட்டி அல்லது மண் உண்டியில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மண் உண்டியல் வந்து பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சு டெய்லியுமே காலையில், தினசரி காலையிலையோ அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது அந்த மண் உண்டிகளில் வந்து ஏதாவது ஒரு சிறு தொகையை போட்டு, அதாவது சிறு காசுகளை போட்டு நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது, அந்த சிறுக சிறுக அந்த மண் உண்டியில் விழுகக்கூடிய காசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொன் உண்டியல் அப்படிங்கிற அளவுக்கு பொன் பொருள் எல்லாமே சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் பணம் எங்கே இருந்தாலும் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியை இந்த மாதிரியான வழிபாடு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோருமே யதார்த்தமாகவும் இயல்பாகவும் செஞ்சு பார்க்கலாம். அற்புதமா சொன்னீங்க சார். உங்களுடைய தனித்துவமே வந்து வாழ்க்கையில எந்த நிலையில இருப்பவர்களும் செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகார முறைகள் சொல்வீங்க சார். இன்னைக்கு நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய வழிபாட்டு முறைகளும் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.